வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டு 3ஆம் பருவம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம். இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்ச் த அனிமல் வித் இட்ஸ் யங் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கவ், இதுக்கு காஃப், மங்கி இன்ஃபேண்ட், ஃப்ராக் டேட்பால், டைகர், கப், அவுல், அவுலட். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். கீழே ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தையை பொருத்தமான இடத்துல கீழே நிரப்ப சொல்லியிருக்காங்க. ரெய்னி, க்ரௌடட், ஹெவி, குவைட்லி, பிரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பிரைட், செகண்டுக்கு ரெய்னி, தேர்டு ஒன்றுக்கு க்ரௌடட், ஃபோர்த்து ஒன்றுக்கு ஹெவி, ஃபிஃப்த்து ஒன்றுக்கு குவைட்லி. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி. ஆர்டிகல்ஸை கீழே பொருத்தமான இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு டேஸில் அண்ட் அப்படின்னு வரணும், செகண்டுக்கு ஏ, தேர்டுக்கு த, ஃபோர்த்து ஒன்றுக்கு அண்ட், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு த. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் வேர்டு. கீழே ப்ராக்கெட்டில் பில்லோ, ட்ரீம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், கைண்ட், ஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை கீழே சென்டென்ஸை படித்து பார்த்து பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு டேஸில் ஃபென்ஸ் அப்படிங்கிறது வரணும், செகண்டுக்கு கைண்ட், தேர்டு ஒன்றுக்கு பில்லோ, ஃபோர்த்து ஒன்றுக்கு ட்ரீம், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குழுவை பயன்படுத்தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஆர் ப்ரிப்பேரிங், செகண்டுக்கு இஸ் வாட்டரிங், தேர்டுக்கு ஆம் கிளீனிங், ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்பிளைனிங், அடுத்து ஃபிஃப்த்துக்கு ஆர் பேக்கிங். fill in the blanks with suitable words அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான சரியான வார்த்தையை கண்டுபிடித்து அதை அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் சரியான வார்த்தைக்கு வண்ணமிட்டுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு குயிக், செகண்டுக்கு பியூட்டிஃபுல், தேர்டுக்கு லவுட்லி, ஃபோர்த்துக்கு ரேர்லி, ஃபிஃப்த்து ஒன்றுக்கு பீஸ்ஃபுல்லி. அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு சரியான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷனுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். வெல்கம்டு, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வைட்டட். அப்ரிஷியேட்டட், அதுக்கு மீனிங் ப்ரைஸ்டு. கார்பேஜ், இதுக்கு மீனிங் வேஸ்ட்டு. ஃபேக்கு, இதுக்கு மீனிங் ஃபால்ஸ். அஃபெக்டட், இதுக்கு மீனிங் டேமேஜ்டு. fill in the blanks with suitable words அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேஷுக்கு பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான ஆன்சரை நம்ம வண்ணமிட்டிருக்கோம். அந்த ஆன்சரை கண்டுபிடித்து அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அவர் செல்ஃப்ஸ், செகண்டுக்கு இட் செல்ஃப், தேர்டுக்கு மை செல்ஃப், ஃபோர்த்துக்கு தெம் செல்ஃப்ஸ், ஃபிஃப்த்துக்கு ஹெர் செல்ஃப். அடுத்து கீழே பாருங்கள். ரீரைட் சென்டென்ஸ் பை சேஞ்சிங் த ஜெண்டர் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கோடு போட்ட வார்த்தைக்கு ஜெண்டரை சேஞ்ச் பண்ண சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஆக்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்க கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு ஜெண்டரை சேஞ்ச் பண்ணாக்கா ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு வரணும். மற்ற எல்லாத்தையும் மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். அந்த ஆக்டர் அப்படிங்கிற அந்த கோடு போட்ட வார்த்தைக்கு பதிலாக ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மாற்றிட்டு மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஸ்டாலியன், இதுக்கு பொருத்தமான ஆப்போசிட் ஜெண்டர் மேர். மீதி உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. தேர்ட் ஒன் அங்கிள், இதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் ஆன்டி. ஃபோர்த் ஒன் டக், இதுக்கு பொருத்தமான ஆப்போசிட் ஜெண்டர் ட்ராக். ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள். கிராண்ட் மதர், இதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் கிராண்ட் ஃபாதர். ரைட் a sentence on your own using each word given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சேஸ்டு. இந்த வார்த்தையை பயன்படுத்தி பக்கத்தில் நம்ம ஒரு சென்டென்ஸை உருவாக்கியிருக்கிறோம். தி டாக் சேஸ்டு த கேட். செகண்டு, broken. தி கிளாஸ் இஸ் broken. தேர்ட் ஒன், cracked. தி வால் இஸ் cracked. ஃபோர்த் ஒன், grabbed. he grabbed the ball. ஃபிஃப்த் ஒன், honor. we must honor our teachers. ரைட் 5 sentences about the picture அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து ஒரு 5 sentences எழுத சொல்லியிருக்காங்க. நாம் பக்கத்தில் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். there is a house near the river. ducks are swimming in the water. trees are growing around the house. the sky has many clouds. the place looks calm and beautiful. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் டிட் ஜெஸ்ஸி ஓவர் ஹியர்? ஜெஸ்ஸி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கான்வர்சேஷன் அபவுட் எ ராபரி அட் த மியூசியம், இதுதான் சரியானது. அதை நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸை சரியாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நாம் கோட் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வாஸ் அலாட்டட் டு சால்வ் த கேஸ், இதுதான் சரியான அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது தேர்டு பாருங்கள், ஹூ வாஸ் ஜெஸ்ஸிஸ் ஃபாதர்? ஜெஸ்ஸியோட ஃபாதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேலே அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்த்தா அதுக்கு சரியான பதிலை குழந்தைகள் கண்டுபிடிக்க முடியும். நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள், ஜெஸ்ஸிஸ் ஃபாதர் வாஸ் எ சீக்ரெட் போலீஸ் ஏஜெண்ட். அடுத்து ஃபோர்த் ஒன், வாட் இட் த ஸ்ட்ரேஞ்சர் கிவ் ஸ்ரீஜித்? ஸ்ரீஜித்துக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவும் அந்த ஸ்டோரியில் மேலேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தி ஸ்ட்ரேஞ்சர் கேவ் எ சாக்லேட் டு ஸ்ரீஜித். ஸ்ரீஜித்துக்கு சாக்லேட் கொடுத்தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இதுக்கு. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வை டிட் ஸ்ரீஜித் ரன் அவே? வை டிட் ஸ்ரீஜித் ரன் அவே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக ஸ்ரீஜித் வேகமாக ஓடனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அந்த ஸ்டோரியிலேயே ஆன்சர் கிடச்சே கொடுத்துருக்காங்க. ஹி saw a real old man coming, so he ran away. வயதானவர் நடந்து வராரு, அவரை பார்த்த உடனே ஸ்ரீஜித் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான்.